ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. பசங்க ஒய்ஃப்லாம் மாமியார் வீட்டுக்கு போயாச்சு. நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கேன். என் ஒய்ஃப்க்கு ஒரு நினப்பு, இவன் பாட்டுன்னு வீட்டை தனியாக பார்த்துப்பான், தனியாலாம் தூங்கிடுவான்ட்டு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எனக்கு தனியாக தூங்கணுன்னு தான் பயம். சொல்லப்போனால் காஞ்சனா படத்தில் ஒரு ராகவா லாரன்ஸை விட ரொம்ப மோசமாக பயப்படுற ஆள் நான். இந்த மாதிரி தனியாக தூங்குற சூழ்நிலை எனக்கு பல வாட்டி ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுவேன்னா, லைட்ஸை ஆஃப் பண்ண மாட்டேன், கதவுக்கு பக்கத்துலேயே படுத்துப்பேன். அது ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். டீஃபால்ட்டாக டிவி ஆன் பண்ணிவிடுவேன். எதனா படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன், இல்லை பாட்டு எதனா பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி சமயங்களில் எனக்கு கம்பெனி கொடுக்க ஒருத்தர் இருக்காருன்னா கடவுளை கூட 2வது இடத்துல தான் வைப்பேன். ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தான் இளையராஜா. அவரோட பாட்டை கேட்டு என்ன அறியாமல் கூட சில நேரத்தில் தூங்கிடுவேன். ஆனால் அந்த தூக்கம் ஒரு கோழி தூக்கம் தான் சொல்லலாம். டக்கு டக்குன்னு ஏஞ்சிடுவேன், தூங்கிப்பேன், ஏஞ்சிப்பேன். ஸோ ஒரு நிலையான தூக்கமே இருக்காதுங்க. இதை சொல்கிறதுக்கு எனக்கு கேவலமாக தான் இருக்குது. என்ன தான் 2 குழந்தைக்கு அப்பாவாக இருந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கனாலும் ஸ்டில் எனக்கு இந்த பேய் பயம், இந்த மாதிரி விஷயம்லாம் அது இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதாங்க. அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன். கதவுக்கு பக்கத்தில் ஏன் உட்காந்துட்டு இருப்பேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இதுக்காக தான். டக்குன்னு எதனா சவுண்டு கேச்சுன்னா ஏஞ்சி வெளில ஓட்டுருவாங்க. காஞ்சனா படத்தில் ஒரு ராகவா லாரன்ஸ் மாதிரி. சில நேரத்தில் எப்படியோ தூக்கம் தூங்கிடுவோம். அந்த நேரம் பார்த்து எதனா ஒரு சின்னதாக சத்தம் கேட்கும், இல்லை கேவலமான எதனா ஒரு கனவு இந்த மாதிரி எழுப்பிடும். அப்புறமா எப்படியோ தூங்கிட்டு இருக்கேங்க. ஏஞ்சி பார்த்தா மணி 3 மணி ஆகிடுச்சு. 3 மணிக்கு மேலாம் ராஜ்கமல் பயப்படவே மாட்டான், தைரியமாக தூங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா போய்ட்டு பெட்ரூம்லேயே போட்டு ஏசி போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. நான் எப்படி உண்மையை சொன்னேன். உங்களுக்கும் இந்த வியாதி இருந்ததுன்னா கமெண்ட்டில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்.